அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அதே வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். கொஞ்சம் வேறு கோணங்களில் நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் என்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களில் முதல் வந்த ஆண்டவர் அந்த ராஜாவை ஏற்படுத்தக்கூடிய காலங்களில் அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? ஏற்கனவே வாகமத்தில் அதை சொல்லியிருந்தாலும் இங்கே மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அதை அழுத்தமாக அங்கே எழுதுகிறார். 1 சாமுவேல் புத்தகம். இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு அது அப்படியே பொருந்தும், சபைக்கு அது பொருந்தும். இது இன்றைக்கு மாத்திரமல்ல, வருகை பரியந்தமும் சபையார் இதை செய்தே ஆக வேண்டும். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாயிருப்பீர்கள். அழகாக அந்த வார்த்தையில் இப்பொழுது நீங்கள் விரும்பின ராஜாவை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். ரெண்டும் நீங்கள் விரும்பின ராஜா வந்தார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்குறார். ஆண்டவர் அனுமதிக்காமல் பூமியின் ராஜ்யங்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவருக்கு பார்வோன்னு ஒன்று தான், நேபுகாத்நேச்சார் ஒன்று தான், தரியும் ஒன்று தான், கோரேசும் ஒன்று தான், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஒன்று தான், இஸ்ரவேலை ஆண்ட தாவீது யாராக இருந்தாலும், எந்த ராஜாவாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்காமல் தேவ ஜனங்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. இதை நாம் ஊர்ஜிதமாக நம்ப வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் ஜனங்களை திருத்துறதுக்காக தான் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜ்யத்தை கர்த்தர் தங்க ராஜ்யம் என்று சொன்னார். ஆனால் ஜனங்க வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கையாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கவனிக்க வேண்டும், அடிமைத்தன வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறா? தேசத்தின் குடிகளுக்கு, சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் விரும்பி ஒரு ராஜாவை ஏற்படுத்துறீங்க, நல்லது, நான் அந்த ராஜாவை ஏற்படுத்துகிறேன், கர்த்தரே செய்கிறார். ஆனால் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார். 14ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நின்று விடக்கூடாது. சபை அமைதியில் உள்ள ஜீவிதம் நமக்கு வேண்டும் என்றால் தேசம் அமைதியாக இருக்க வேண்டும், சபை அமைதியாக இருக்க வேண்டும், தேவ ராஜ்யம் தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பூமியின் ராஜாக்கள், பூமியின் அதிபதிகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் சபை கலகம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற சபையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நான் கர்த்தருக்கு பயப்படணும், நான் கர்த்தரை சேவிக்கணும், நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினோம். அப்படி செஞ்சா ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களா இருப்பீங்க. சபை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், தேவஜனம் கர்த்தரை சார்ந்திருந்தா, தேவஜனமும் ராஜாவும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு பூமியின் அதிபதிகள் தரியு நாட்களில், கோரேசு நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. பார்வோனின் நாட்களில் கர்த்தரை புகழ்ந்தாங்க. நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் கர்த்தரை புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய துதி அவர்களுடைய வாயில வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் சபை. ஆண்டவரை புகழ்ந்து பூமியின் அதிபதிகளால் பாட முடியாததுக்கு காரணம் தேவஜனம். காரணம் என்ன? தேவனுக்கு பயம் எங்கேயோ தொலைத்து விட்டோம். தேவ பயத்தை நாம் எங்கேயோ இழந்து விட்டோம். தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிறோமா? வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிறோமா? நடுக்கத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, அவருக்கு பயப்படுங்க. தேவ பயத்தை எங்கேயோ தொலைத்து விட்டு அவரை சேவிக்கிறோமா? எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறது போல நான் போகிறேன்னா இல்லை, தேவனுக்கு பயந்து நான் ஆலயத்துக்கு போய் ஆண்டரை தொழுது கொள்கிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அவரையே சேவிக்க வேண்டுமா? இன்னைக்கு ஆழமாக அர்ப்பணிப்போமா?
தேசத்தை யார் வரலாம், யார் போகலாம், இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், நம்ம கையில் இல்லை, கர்த்தர் கையில் இருக்குது. நான் மீண்டும் சொல்லுவேன், எப்போதும் என் தம்பிமார்கிட்ட நான் சொல்கிறது தான், நம்ம தேவ பிள்ளைகள் ஒரு கட்சியை சார்ந்து பேசவே கூடாது. தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கோம். நம்ம கர்த்தரை சார்ந்திருந்தால் யார் ஆண்டாலும் அதை நல்லபடியாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நான் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியணும், பயத்துடனே அவரை நான் பின்பற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி இந்த ஒரு சின்ன செய்தியை நம்முடைய மனதில் ஆழமாக பதித்து விடுவோம். எல்லா வித அமைதலுள்ள ஜீவிதம் பண்ணுகிறதற்கு அதில் அழகாக இருக்குல்ல 1 தீமோத்தேயுல. நான் மீண்டும் அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அது 2ஆம் வசனம் அழகாக, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. கலகம் இல்லாமல் அமைதியாக ஜீவிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எல்லாவித பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும். நல்ல ஒழுக்கம் வரணும்னா ராஜ்யம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவ ஜனம் பக்தியாக இருக்க வேண்டும் என்றால் ராஜ்யம், பூமியின் ராஜாக்களை கர்த்தர் ஆளுகை செய்யணும். அதற்கு நாம் அவர்களுக்காய் ஸ்தோத்தரிக்க வேண்டும். முறுமுறுக்கக்கூடாது. அவர்களுக்கு ஸ்தோத்தரிக்கணும், அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காய் விண்ணப்பங்களை செலுத்த வேண்டும், அவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது எல்லா பக்தியோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவிதம் பண்ணும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, இந்த நாள் கேட்ட வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு விசுவாச மக்களும் கர்த்தருக்கு பயந்து உம்மை சேவித்து உம்மை பின்பற்ற உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க நான் ஒப்புவிக்கிறேன் ராஜா. சபையை, ஊழியர்களை, விசுவாச மக்களை உமக்கு பிரியமாய் கர்த்தர் மாற்றுவீராக. பூமியின் ராஜாக்கள் ஒவ்வொருவருக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக அவர்களை வணைந்து கொள்ளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏழையை நியாயமாய் விசாரிக்கனுடைய சிங்காசனம் என்றைக்கும் நீதி நாள் தரப்பட்டிருக்குமே, அப்படி அவர்கள் நியாயத்தையும் நீதியும் தேட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சபை, விசுவாச மக்கள், தேவ ஜனங்களாகிய நாங்கள் உம்மையே சேவிக்க, உமக்கு பயந்து உம்மை சேவிக்க, உமக்கு கீழ்ப்படிய, உம்மையே பின்பற்றி நாங்கள் நடக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையடைங்க. தரை மட்டும் தாழ்த்துகிறோம். முறுமுறுப்பை எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. ஸ்தோத்தரிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் மகிமையடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.